வணக்கம் அபிநயா. வணக்கம் அண்ணே. நிறைய சுற்றுகளை கடந்து இன்றைக்கு காலிறுதி சுற்றுல இருக்கிறோம். எல்லா சுற்றுகள்லையுமே கலந்து கொண்டு பேசி இருக்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்தோட இந்த சுற்றுல நின்று பேச போறீங்க. இன்றைக்கு இவர் இருந்திருந்தால் அப்படிங்கிற சுற்றுல யாரா வந்திருக்கீங்க? திரௌபதி. திரௌபதியாக அபிநயா இந்த மன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணன். பாரதியாரால் பாரத மாதா என பாடப்பட்டேன். கம்பீரம் ஒரு பக்கம், துரதிர்ஷ்டம் மறுபக்கம் என கூறப்பட்டேன். இறந்து தீக்கு செல்பவர்கள் மத்தியில் தீயிலே பிறந்தவள் என்று போற்றப்பட்டேன். தீயிலே பிறந்து ஐவரை மணந்து சூழ்ச்சியால் நிலை குலைந்து கண்ணனே துகிலை தந்து ஆணையின் கீழ் மறைந்து மலையிலிருந்து விழுந்து இறுதியாக இறந்த திரௌபதி வந்திருக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மதுரையை எரித்த கண்ணகி நினைவில் இருக்கிறாள். சிவகங்கையை மீட்ட வேலு நாச்சியார் கம்பீரமாக உங்கள் மனதில் நிலைத்து நிற்கிறார். கண்ணனுக்காக துகிலை தருபவர்கள் மத்தியில் என் மானம் காக்க கண்ணனே துகிலை தந்த இந்த அவலப்பெண் திரௌபதி உங்கள் நினைவில் இல்லையா? மகாபாரத நூலிலே என்னை பணயம் வைத்து விளையாடிய என் கணவர்களான பாண்டவர்களையும் விளையாட தூண்டிய கௌரவர்களையும் பெருமையாக முன்னட்டையில் போட்டுவிட்டு அதை விட பெருமையாக என் துகிலுரிக்கும் காட்சியை இறுதி பக்கத்தில் படமாக போடுகிறீர்களே, இந்த நொடியும் நான் உங்கள் நினைவிற்கு வரவில்லையா? சரி, இங்கு ஏன் வந்துள்ளேன்? இன்று பார்க்கும் பொழுது பல பெண்கள் எனக்கு திரௌபதியாகத்தான் காட்சி அளிக்கின்றனர். என் வரலாறு, என் கதை வரலாற்றில் அரங்கேறிவிட்டது. அரங்கேறாத பல கதைகள் இங்கு உண்டு. காதல் செய்த காரணத்தால் வடமாநிலத்தில் ஒரு பெண்ணை ஆடை இல்லாமல் தெரு தெருவாக அடித்து அழைத்து சென்றனர். அன்று என் மானம் காக்க என் சிநேகிதனான கண்ணன் வந்தான். அந்த பெண்ணை சுற்றி அத்துணை ஆண்கள் இருந்த பொழுதும் அந்த கூட்டத்தில் ஒரு கண்ணன் கூட இல்லையா? இல்லை, அந்த பெண்ணின் மானம் காக்க சிறு கைக்குட்டை கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லையா? என் அன்புள்ள வாரிசுகளே, எந்த காலத்திலும் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தியவன் நலமுடன் வாழ்ந்ததாக சரித்திரத்திலே இல்லை. அதனால்தான் கௌரவர்கள் கௌரவம் இழந்து இறந்தனர். கணவனாக இருப்பினும் தனது மனைவியை பணயம் வைத்த குற்றத்திற்காக பாண்டவர்கள் பரிதாபமாக இழந்தார்கள். அன்று மாதவிடாயில் இருந்த என்னை அரசவைக்கு அழைத்து சென்று துகிலுரித்தமைக்காகவும் அதை கண்டு ரசித்தமைக்காகவும் கௌரவர்களை என் கணவர்கள் அழிப்பார்கள் என்று சபதமிட்டேனே, இதை மட்டும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். காரணம், என்னை இழிவுபடுத்திய அந்த அசுரர்களை நான் அழிப்பதுதானே நியாயம். இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆனால் பாதிப்பு இருந்தால் வீட்டில் சென்று தந்தையிடமோ அண்ணனிடமோ, ஏன் வயதில் இளையவனாக இருந்தாலும் கூட தம்பியிடம் கூறுகின்றோமே. ஒரு ஆணை பெற்றெடுக்க தெரிந்த நமக்கு அவனை எதிர்ப்பது எளிதுதானே. பின்பு ஏன் பயம் கொள்கிறீர்கள்? திருமணம் முடிந்தாலும் ஒரு பெண் என்றுமே சுதந்திரமானவள் தான் என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நிரூபித்தவள் நான். ஆனால் இன்று சமையலறை தான் சாம்ராஜ்யம் என கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. நாயகன் தாம் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவர்க்கில்லை. புலை தாயத்திலே விலை பட்ட பின் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார். அவர் தாயத்திலே விலை பட்டவர். புவி தாங்கும் துருபதன் கண்ணினான். நிலை சாய புலைத்தொண்டு சார்ந்திட்டால் பின்பு தார உடைமை எவர்க்குண்டோ என்று பெண் விடுதலையை அன்றே விதைத்திட்டவள் நான் தானே. அது மட்டுமா, அவனையே இழந்த பிறகு என்னை பணயம் வைக்க அவர் யார் என்று கேட்டேன். அது மட்டுமல்ல பெண்களே, அந்த நொடியே கணவனுக்கு விவாகரத்து அளித்திட்ட முதல் மனைவி என்ற பெருமைக்குரியவளும் நான் தானே. இந்த நாடகம் எல்லாம் அரங்கேறிய பிறகு உனக்கு என்ன தாயே வரம் வேண்டும் என்று கேட்ட பொழுது என் கணவர்கள் ஐவரின் சுதந்திரமும் அவர்களின் நாடும் திரும்ப வேண்டும் என்று கேட்டேன். உன் சுதந்திரத்தை நீ கேட்கவே இல்லை தாயே என்று கூறிய பொழுது நான் அடிமையே இல்லையடா, எனக்கு யார் எதற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்று கேட்டேன். ஆணோ பெண்ணோ இங்கு யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது என்ற புரட்சி தீயை உருவாக்கியவள் நான். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய குணம் என்னவென்று தெரியுமா? 5 ஆண்களை, அதுவும் சகோதரர்களை திருமணம் செய்தாலும் என்னால் அவர்களுக்குள் ஒரு நாளும் மனக்கசப்பு வந்தது கிடையாது. குடும்ப ஒற்றுமைக்கு இந்த ஒரு குணம் மிகவும் இன்றியமையாதது தானே. உண்மைதான், ஐவருக்கு உரியவள் தான் நான். அன்னையின் சொல்லை கேட்டு ஐவரை மணந்தேன். இன்று இருந்திருந்தால் இது போன்று முட்டாள்தனத்தை எல்லாம் மேற்கொண்டிருந்திருக்க மாட்டேன். மகாபாரதத்திலே பின்பற்ற வேண்டிய எத்தனையோ தர்மங்களை எல்லாம் விட்டுவிட்டு இதையெல்லாம் பின்பற்றி விடாதீர்கள். அரசாங்க அதிகாரிகளுக்கு அன்பான வேண்டுகோள். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை இன்று நான் மாற்றி எழுதுகின்றேன். ஒருவர் பலரை திருமணம் செய்வது தவறு. இதை இன்று நான் ஆதரிக்கவில்லை, நீங்களும் ஆதரித்து விடாதீர்கள். பெண்கள் மண்ணில் வாழ்வதையே கடினம் என்று கூறும் இக்காலகட்டத்தில் 9 மாதங்கள் விண்ணில் வாழ்ந்து வந்தாலே சுனிதா வில்லியம்ஸ், அவள் கூறலாம் கம்பீரத்தின் மறு உருவம் நான் என்று.
என்னால் தான் பாரத போர் நிகழ்ந்ததென்று கூறுகிறீர்களே, என்னால் மட்டுமல்ல, பாரத மாதாவாக இருக்கும் எந்த பெண்ணையும், ஏன் பெண் குழந்தையை தொட்டாலும் கூட பாரத போர் மட்டுமல்ல, இந்த பாரதமே நிலை குலைந்து விடும் அல்லவா? இன்று நான் இருந்திருந்தால் துகிலுரிக்கும் கயவர்களை கண்களாலேயே சுட்டு எரித்திருந்திருப்பேன். மகாபாரதம் இயற்ற மீண்டும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் துகில் உரிக்கப்படும் போது கைகூப்பி வணங்கியவள் அல்ல திரௌபதி, துகில் உரித்த கைகளை வெட்டி எறிந்தவள் திரௌபதி என்று மாற்றி எழுதியிருந்திருப்பேன். நான் கூறுகின்றேன், நான் மறைக்கப்பட வேண்டிய கதாபாத்திரம் அல்ல, கம்பீரமாக உரைக்கப்பட வேண்டிய கதாபாத்திரம். இன்று கூறுகின்றேன், பெண்களின் மேல் கை வைத்தால் கேட்க வீட்டு ஆண்கள் வருவார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். இந்த பாஞ்சாலி வருவேன். பெண்கள் மேல் கை வைத்தமைக்காக தக்க தண்டனை அளித்து விட்டு தான் இந்த மண்ணை விட்டு நீங்குவேன். இது பாஞ்சாலியின் அடுத்த சபதம். நன்றி, வணக்கம். பாஞ்சாலியோட அடுத்த சபதம் நம்ம மன்றத்தில் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டு. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க. நன்றி அண்ணா. திரௌபதியை நம்ம கண்ணு முன்னாடி அப்படி கொண்டு வந்து காட்டினது போல அபிநயா இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறார். எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அம்மா ரேவதி சங்கரன் அவர்கள். அபிநயா, உனக்கு யார் அந்த பேர் வச்சாங்கம்மா? அபிநயா. அப்படியே அந்த பாஞ்சாலியோடைய ஒரு ஒரு உணர்ச்சியும் அபிநயத்தில் அவ்வளவு அழகாக காட்டிட்ட. உன் கண்கள் பேசியது, தீ கக்கியது. நான் எரிச்சிருவேன்னு சொன்னியே, நிச்சயமாக செஞ்சுருப்பேன். நீ எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா உன்னை சொல்கிற அளவுக்கு எனக்கு வார்த்தைகள் கிடைக்கல. அவ்வளவு அற்புதமாக இருந்தது. அந்த ஐவரை அன்னை சொன்னதற்காக மணந்தேன்னு ஒரு வார்த்தை சொன்ன பாரு. அப்போவும் அந்த மாமியாருக்கு கொடுத்த மரியாதை, அது ஒரு தனி பாயிண்ட்டாக எனக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி நீ இருந்தேன்னாக்கா அவங்களெல்லாம் சுட்டு எரிச்சிருவேன்னு. அப்படி சுட்டு எரிச்சா தமிழ்நாடு, நம்ம பாரதம் பூரா சாம்பல் தான் நிறையா இருக்கும். ஆகையினால உன்னுடைய கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஆனால் அந்த ரெண்டாவது செஞ்ச சபதம் சூப்பர் சபதம். நன்றிங்கம்மா. அம்மாவுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். முதல்ல எனக்கு இங்கே இருக்கிறத சொல்லிடுறேம்மா. விஜயசாந்தி பாஞ்சாலி மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து பேசின மாதிரி இருந்தது ஒன்று. நான் உள்ளதை சொல்லிவிடுவேன். எனக்கே பயமாக போச்சு. ராகவேந்திரன் தள்ளி நின்று காம்பேரிங் பண்ணியிருக்கலாமோன்னு. ஏன்னா எங்கேயாவது டக்குன்னு விஜயகாந்த் மாதிரி செவுத்தில் காலை வச்சு உதச்சிடுவியோன்னு பயமாக இருந்தது. நல்ல அந்த எடுத்துக்கொண்ட பாங்காக மாறின. எப்போதுமே நீ ரொம்ப நல்லா பேசுவ, ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா பேசின. நன்றிங்க. ஆனால் இந்த இவர் மணந்தது போனது, பாரதி ஒன்றைய நினச்சி பாரத மாதாவாக எழுதினதெல்லாம் மகிழ்ச்சி. ஆனால் உன்னுடைய பக்தியின் உச்சத்தினால தான் அவன் ஒரு புடவை கேட்டாலே தண்ணியில் போட்டால் சுருங்கிடுது. நீ கேட்டபோது மட்டும்தான் வளர்ந்தன 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 வண்ணப்பொற்சேலைகள் தான். அதெல்லாம் உன்னுடைய எக்ஸ்ட்ராடினரி பக்தி, உன்னுடைய ஆளுமை திறன், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல அந்த செல்ஃப் எஸ்டீம், சுய கௌரவம், அதெல்லாம் பாராட்டக்கூடியது. இப்போ மதிப்பீட்டாளராக இயல்பான பொண்ணுக்கு வர, இன்றைக்கு நீ வாங்கின மதிப்பெண்ணில் எல்லா நாளையும் போட்ட விட கூடுதல் மதிப்பெண் தான் போட்டிருக்கேன். கவலைப்படாத. நன்றிங்க. வாழ்த்துக்கள். என்ன செய்கிறது, பாஞ்சாலியை உட்காந்துக்கிட்டே வணங்குறேன். நன்றிங்க. அண்ணனுக்கு நன்றி. இரண்டு நடுவர்களும் நல்ல மதிப்புரைகள் கொடுத்துருக்குறாங்க. சின்ன சின்ன அறிவுரைகளும் கொடுத்துருக்குறாங்க. அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த சுற்றில் இன்னும் சிறப்பாக பேசி நடுவர்கள் மனதை கவரணும், நேயர்களுடைய இதயத்தையும் கவர வேண்டும் என்று கேட்டு வாழ்த்துகிறோம். நிறைவில் சந்திக்கலாம். நன்றி அண்ணா.